வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. தனா வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அங்க உட்கார வைக்கிறாங்க. "என்ன தனா, இந்த இடம் உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். சும்மா குளு குளுன்னு இருக்குல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னடி வேணும் உனக்கு?" "அதுவா உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசுனா உனக்கே புரியும்னு" சொல்லிட்டு, அப்படியே அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுறாங்க மாயா கிட்ட. "என்ன மாயா நல்லா இருக்கியா? ஆனா உன் தங்கை இங்க நல்லா இல்ல. என்ன சொல்ற?" "தனாவ தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ மரியாதையா நான் சொல்றதெல்லாம் செஞ்சிரு" அப்படின்னு கதிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுன்னு சொல்றாங்க. இருப்பினும் எதுவும் சொல்ல முடியாம மாயா மாட்டுக்கும் இருக்கிற இடத்த தேடுவோம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து தனாவோட தொலைபேசி அவங்க கிட்ட தான் வந்து இருக்கு போல. அத யாருக்கும் தெரியாம எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. "டேய் இவகிட்ட வேற எதுவும் பேசுறதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அத தனியா ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. "மேடம் எதுவுமே இல்ல" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கீழ இறங்கி வந்துட்டு, அந்த ரூம் கதவ பூட்டிர்றாங்க. அங்க கொஞ்சம் குளிரா வந்து அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "இத எப்படியாவது நம்ம வீட்ல இருக்கிற யாருக்காவது ஃபோன் அடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காக்கு முதல்ல வந்து பேசலான்னு ஃபோன் அடிக்கிறாங்க. மாயா வர வழியில பாட்டத்துல ஃபோனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ரீச் ஆகல. அச்சச்சோ! அக்கா எப்படி வந்து பண்ணிட்டாளா? சரின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம மணி மாமாக்கு தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க. "என்ன ஆச்சு மருமகளே சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா என்ன எப்போதும் போல புவனா என்ன தூக்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா சொல்ற? உன்ன தூக்கிட்டாளா? நீங்க தான் மாமா ஏதாவது பண்ணணும். இங்க ரொம்ப குளிரா இருக்குன்னு" இருக்கிற இடத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. மச்சான் மச்சாங்கிற மாரி செம்மையா வந்து கத்துறாப்புல நம்ப மணிவண்ணன். உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரகுராம், சிவராமன் எல்லாரும் வந்து கேட்குறாங்க. "நம்ம தனா இருக்கால்ல, அவளுக்கு இப்போ ஒரு ஆபத்து இருக்கு." "என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு என்னங்க ஆபத்து இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, புவனேஸ்வரி அவள கூட்டிட்டு போயிட்டாளாம். உடனே பத்மா வந்து பேசுறாங்க. "சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்கண்ணா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நாலாபுறமும் வந்து தேடணும், பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரகுராம்லேருந்து எல்லாரும் கிளம்புறப்ப, அவரு தேவையானது எல்லாத்தையும் வண்டியில வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்களா, இல்ல அவளான்னு பார்த்துரலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு நினச்சா, பழைய ஆள தட்டி எழுப்பிட்டா. இனிமேட்டு நான் யாருக்கும் வந்து அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க முதல்ல நமக்கு பொண்ணு தான் முக்கியம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." உடனே அந்த இடத்துல, "சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கிளம்புறாங்க. மணி, சிவராமன், சீனுலேருந்து எல்லாரும் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படியே தேடிக்கிட்டு இருந்தா சரி வராதுண்ணா. இங்கே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. அவர் வண்டி எடுத்துட்டு நான் போறேன். சீனு நம்ம 4 பேரும் ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா சரி வராது. நீயும் வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்துடுன்னு சொன்னோனே, சீனு வந்து வண்டி எடுத்துட்டு இன்னொரு பக்கம் போறாங்க. ரகுராம் கோவத்தின் உச்சத்துல அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. "அவ என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லி மச்சான்கிட்ட வந்து கேட்குறாப்புல நம்ம ரகு. "அதாவது குளிர் சாதனம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மச்சான்" அப்படின்னு சொல்லும்போது, "அது எந்த இடமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல நம்ம தனா இல்ல. "என்னடா இது இங்கேயும் இல்லையே!" அப்பதான் மச்சான் அவ நல்லாவே சொன்னா. மூவ் ஆயிட்டுருக்குன்னு. ஆனா அவளுக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தனாக்கே கால் பண்றாங்க. "எங்க இருக்கீங்க? அப்பாட்ட சொல்லிட்டீங்களா? எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம்மா." "என்னம்மா வண்டியில இருக்கிற மாரி தெரியுதா? இல்ல வேற எங்கேயும் இருக்கிற மாரி தெரியுதா?" அப்படின்னு சொன்னோனே, "தெரியலப்பா. ஆனா வெளியில சவுண்டு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமா கேட்குது." "ஓ! வித்தியாசமா கேட்குதா? அப்பன்னா நீ இப்ப வண்டியில தான் இருக்க. சரி நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இவ்வளோ நேரம் ஒரு இடத்துல தான் அந்த வண்டியானது நின்னுட்டு இருந்துச்சு. இப்ப பார்வதி அவங்க கிட்ட ஒரு தகவல் சொன்னதுனால, "ஓ! தனா கிட்ட இருந்து ஃபோன் எடுத்து பேசிட்டாளா? சரி பேசட்டும். ஆனா, இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவளுக்கே தான் எங்க இருக்கோன்னு தெரியாதுன்னு" சொல்லிட்டு வண்டிய வந்து மூவ் பண்ண சொல்ட்டாங்க. அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும். "மச்சான் காலையிலேருந்து வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் மேல ஆச்சு. ஆனா இன்னமும் எங்க இருக்கா நம்மளோட மகன்னு தெரியாமயே இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது,
வண்டி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான். எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய வண்டியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏரியாவில் மொத்தம் 4-5 தெரு தான். நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், சீனுவை ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டேன், சிவராமனை ஒரு இடத்துல வந்து நிற்க சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக அந்த வண்டியை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பசுபதி ஒரு பக்கம் கேட்குறாங்க, அம்மா நம்ம பண்ணுற திட்டம்லாம் இந்த வாட்டி கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும், மாயா கிட்ட வந்து பேசி பார்ப்போன்னு சொன்னோன்னே, மாயா தான் ஃபோன் வந்து வச்சுட்டு வந்துட்டாங்களே, அதனால பேசவும் முடியல. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே மேடம். அந்த எண்டில் ரகுராம் நிற்கிறாரு, என்னால் அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ரகுராம் மட்டும் அங்கே தான் நிற்கிறாங்க. மச்சான், நம்மளை பார்த்த உடனே அந்த வண்டியானது திருப்பிக்கிட்டு போகிறாங்க, நிச்சயம் அந்த வண்டியாக இருக்குமோ? உடனே சீனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, டேய் நீ இப்போ என்ன பண்ணுறனா, இந்த பக்கம் வந்து நில்லு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க நம்ம சீனோ. பின்னாடி திரும்பி பார்த்தா, மேடம் சீனு வந்துட்டாங்க, சரி ரைட்டு திரும்பி நேராக போடா அப்படின்னு சொல்லும்போது ரகுக்கு ஃபோன் அடித்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீனு. மாமா என்கிட்ட வந்த உடனே அது வேறு பக்கம் போகுது, சரி நான் சிவராமன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிவராமன்கிட்ட இன்னொரு இடத்துல வந்து நிற்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் சிவராமனும் வந்து நிற்கிறாங்க. 3 பேரும் கார்னர் பண்ணிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து, மேடம் இனிமேட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன் என்ன ஆச்சு? நீ தானே வந்து தண்ணி போல் சுற்றிக்கிட்டு இருக்க. கரெக்டு தான் மேடம், ஆனால் நான் அவங்கள பார்த்த உடனே தப்பிச்சு போகலான்னு வந்தேனா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. சரி இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, பக்கத்தில் இன்னொரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சிரு. நீ ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கிரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தனாவை அழைச்சிட்டு அப்படியே வேற ஒரு வண்டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே ரகுராம் வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க. டப்பு டப்புன்னு வேக வேகமாக வந்து இங்கே தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒளிஞ்சிருக்கிற வண்டியை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா தனா இல்லை. அப்பன்னு பார்த்து தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இங்கேருந்து இருந்த தனா காணும்னு சொல்கிறப்ப, நம்மளை சுற்றி வேறு எந்த வண்டியும் போகல. தனாவை கூட்டிகிட்டு போகணுன்னா நிச்சயம் ஆட்டோலேயோ இல்லை கார்லேயோ எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஒரு வண்டி போச்சு இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த வண்டியெல்லாம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் டிரைவர் ஆனவர் இவங்களே வந்து பார்த்துருக்காங்க. நம்ம ரகுராம அப்பாடா தப்பிச்சிட்டோட நெஞ்சில் கை வச்சுருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாப்புல நம்ம ரகுராம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு இல்லை, ஆமாம் நம்ம ராமசாமியோட வண்டி, அந்த வண்டியில் தான் நம்ம தனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த வண்டியை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் சொன்ன ஐடியாபடியே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இனிமேட்டு பிரச்சனை இல்லை. சரி இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அதை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு திருப்பியும் நீ பழைய வண்டியிலேயே அவங்கள கூட்டிகிட்டு போயிடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் நம்பரையும் மாற்றிக்க அப்படின்னு சொன்னோன்னே, திருப்பியும் இந்த வண்டியிலேயே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த நம்பரை வந்து மாற்றிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப பரபரப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல திருப்பி இங்கே வந்து பார்த்தா அந்த வண்டி எம்டியாக இருக்குது. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்களா? மச்சான் என்னன்னே புரிய மாட்டேங்கிட்டே மச்சான். ஃபோன் அடித்து ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம பொண்ணு, ஆனால் இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமேனு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.